ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம சர்வம் மாயா அப்படின்ற ஒரு வித்தியாசமான படத்துடைய ஸ்டோரி டீகோடிங் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்து ஏத்திஸ்டா இருக்கிற நம்ம ஹீரோ ஆனாலுமே தன்னோட கசினோட சேர்ந்துட்டு நிறைய பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஒரு இடத்துல பூஜை பண்ணும் போதோ அங்க இருக்கிற ஒரு பேய் நம்ம ஹீரோவோடைய வந்துருதுங்க. அதுக்கப்புறம் அந்த பேய்க்கும் நம்ம ஹீரோக்கும் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றதுதான் இந்த கதையில ரொம்ப வித்தியாசமா சொல்லியிருப்பாங்க. இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவிங்க. இப்போ ஓடிடில தமிழ் டப்பிங்கோடைய அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. அதை ப்ரோமோட் பண்ணதான் இந்த வீடியோவே. இன்னும் லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்துல ஒரு இசைக்குழுவை காமிக்கிறாங்க. அந்த இசைக்குழுல இருக்கிற சாய் அப்படின்ற ஒரு ஓனரை காமிக்க அவருமே அவரோட இசைக்குழுவை கூப்பிட்டுக்கிட்டு மொத்தம் 15 பேருங்க யூரோப்புக்கு ஒரு கச்சேரிக்கு புக் பண்ணிருக்காங்க போல. அங்கேயும் கிளம்புறதா இருக்காரு. ஆனா அங்கதான் ஒரு விபரீதம் நடக்குது. அவர் மொத்தம் 15 பேரு அந்த இசைக்குழுல இருப்பாங்க. ஆனா விசாவோ 14 பேருக்கு தாங்க வந்திருக்கு. யாராவது அந்த ஒரு ஆளு அவனுக்கு மட்டும் விசா கிடைக்கல, அப்ப அவனால யூரோப் வர முடியலன்ற மாதிரியோ அங்க பேசிட்டு இருக்க. அந்த ஒரு ஆளு யாருன்னு பார்த்தா இசைக்குழுல ஒரு கித்தாரிஸ்டா இருக்கிற நம்ம ஹீரோவான பிரபந்து தாங்க. ஆமாங்க, நம்ம ஹீரோ ஒரு பெரிய குடும்பத்துல இருந்தாலும் அவருக்கு இந்த மியூசிக் மேல இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுனால எப்படின்னா ஒரு கித்தாரிஸ்ட் ஆயிடணும்னு நினைப்பாரு. அதுக்காக தான் இந்த இசைக்குழு எல்லாம் சேர்ந்து நிறைய பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இப்போ யூரோப்புக்கு ட்ரிப்பு போக போறன்ற மாதிரி ஹீரோ பெரிய சந்தோஷத்துல இருக்க. அப்பதான் இந்த கச்சேரி முடிஞ்சு வீட்டுக்கு போற வழியில அந்த வேனையும் சாப்பிடறதுக்காக ஒரு இடத்துல நிப்பாட்டுறாங்க. அங்கேயுமே அந்த இசைக்குழுவுடைய மேனேஜர் இருக்காரு பாத்தீங்களா, அவரை நம்ம ஹீரோவை தனியா கூப்பிட்டு, பிரபந்து, எனக்கும் உன்னை யூரோப்புக்கு கூப்பிட்டு போனோம்னு ஆசைதான், ஆனா என்ன பண்றது, உனக்கு விசா கிடைக்கலையே அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட ஹீரோக்கு ஒரு மாதிரி பீதி ஆயிடுது. ஐயா, என்ன சொல்றீங்க? நான் இந்த வேலையை நம்பிதான் இருக்கேன். இப்ப என்ன விட்டு நீங்க யூரோப்புக்கு போயிட்டீங்கன்னா எனக்கு வருமானத்துக்கு கூட வழி இருக்காது, என்ன பண்றதுன்ற மாதிரி கேட்க, பிரபந்து, உங்க அப்பா யாரு? இந்த ஊர்லயே ரொம்ப மிகப்பெரிய நம்பூதிரி. அவருக்கு கிடைக்காத பூஜை ஆர்டர்களா? அவருக்கு இல்லாத பேரும் புகழுமா? பேசாம பிரபந்து, உங்க அப்பா கூட போட்ட சண்டையெல்லாம் மறந்துட்டு நீ ஊருக்கு போயிடு. அங்க உன் கசினோடையும் உங்க அப்பாவோடையும் சேர்ந்து நீ அந்த பூஜையெல்லாம் பண்ணு அப்படின்ற மாதிரியும் சொல்ல, என்ன பூஜை பண்ணு? நான் ஏத்திஸ்ட்னு உங்களுக்கு தெரியாதா? இப்படி அநியாயமா என்ன யூரோப்புக்கு கூட்டு போறதா ஆசை காமிச்சு மோசம் பண்ணிட்டீங்களேன்ற மாதிரியும் அவர் புலம்புறாரு. இப்ப நம்ம ஹீரோவுமே அங்க அவரோட போனை நோண்டிக்கிட்டு இருக்க. தன்னுடைய அப்பாவுக்கு 70வது பிறந்தநாள் நாள் வருது போல. அதையுமே சிறப்பா கொண்டாடுறதுக்காக நம்ம ஹீரோ, அவங்க அண்ணன், அதுக்கப்புறம் அவங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காங்க போல. இப்ப ஹீரோவுமே அந்த குரூப்ல வந்து, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், பட் வர முயற்சி பண்றேன் அப்படின்ற மாதிரி அவர் இப்ப வெட்டியா தாங்க இருக்காரு. ஊருக்கு போறதை தவிர அவருக்கும் வேற வழி இல்ல. அதனால பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு தன்னோட கிராமத்துக்கும் அவர் வராரு. இப்ப நம்ம ஹீரோவுடைய வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீடு மிகப்பெரிய வீடுங்க. ரொம்ப பாரம்பரியமா இருக்கும். நம்ம ஹீரோக்கு ஒரு அண்ணன் இருப்பான். அவனுக்கு கல்யாணம்லாம் ஆகி அமெரிக்கால செட் ஆகி நல்ல வேலை பார்த்து, என்னதான் இப்ப அவங்க அப்பா நம்பூதிரியா இருந்தாலும் குடும்பத்துல இருக்கிற பெரிய செலவுகள் எல்லாம் ஹீரோவோட அண்ணன் தான் பாத்துக்கிறான். இப்ப அங்க பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்து நம்ம ஹீரோவுடைய அப்பாக்கு மாலையெல்லாம் போட்டு அவரை கௌரவிச்சுக்கிட்டும் இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாரும் குரூப் போட்டோ எடுத்துக்க, எங்க உங்க சின்ன பையனை காணோம், இன்னும் வரலையான்ற மாதிரி கேட்க, ஹீரோடைய அப்பா முகம் மாறுது. அவனை பத்தி எதுக்கு கேக்குறீங்க, எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்கோம், அப்படியே போட்டோ எடுப்போன்ற மாதிரியும் அங்க ஹீரோவா அவரு வெறுத்து பேசுற மாதிரி காட்டுறாங்க. இங்க நம்ம ஹீரோ அவரோட வீட்டு வாசல் வழியா போகாம கொல்லப்புறம் வழியா தான் வீட்டுக்குள்ளேயே நுழைறாருங்க. வேலைக்காரியும் பாக்குறாங்க. என்ன பிரபந்து, எப்போ ஊர்ல இருந்து வந்த, ஏன்பா இந்த பக்கம் போற அப்படின்ற மாதிரி கேட்க, அவ பத்தி தான் உங்களுக்கே தெரியுமே, வீட்டுக்கு வந்தா கூட ஏன் லேட்டா வந்து திட்டுவாரு, அதான் இப்படி வரேன்னு சொல்லி அவங்க வீட்டுல பப்பின்னு ஒரு நாய் வளர்ப்பாங்க. அந்த பப்பியையும் நம்ம ஹீரோ கொஞ்சிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள நுழையிறாரு. நம்ம ஹீரோக்கு ஒரு தாத்தா இருப்பாருங்க. அவர் ரூமுக்குள்ள எப்ப நுழைஞ்சாலும் மூத்தர வாசம் அடிக்கும். ஏன்னா கக்கூசுக்கு சரியா தண்ணி ஊத்த மாட்டாரு. தாத்தா, 3 வருஷத்துக்கு முன்னாடியும் இப்படிதான் இருந்த, இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தாலும் இன்னும் தண்ணி ஊற்ற மாட்டேற அப்படின்ற மாதிரி ஹீரோ தான் தாத்தாவை போட்டு கத்திக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோவுடைய அண்ணன் அங்க வந்து, டேய் எப்படா வந்த, சட்டு புட்டுன்னு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வா, அங்க ஃபங்க்ஷன் களை கட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோ அப்படியே அவரோட ரூமுக்குள்ள நுழைய, அப்படியே அவர் ரூமுக்குள்ள ஒரு கித்தார் இருக்கோங்க. இதுலதான் அவரு சின்ன வயசுல இருந்து பிராக்டிஸ் பண்ணிருப்பாரு. அதையுமே அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோவுடைய கசினை காமிக்கிறாங்க. அவர் பேரு ரூபேஷ். ஹீரோவுடைய குடும்பம் அப்படின்றதுனாலயே அந்த ஒரு பக்கத்து ஊரு. அப்படி எங்க என்ன பூஜை நடந்தாலும் இந்த ரூபேஷை தான் கூப்பிடுவாங்க. ஆளு மந்திரம் சொல்றதே ஒரு காமெடியா தாங்க சொல்லுவாரு. மந்திரம் சொல்லிட்டு எல்லாரும் அட்டல எவ்வளவு ரூபாய் போடுவாரு அப்படின்ற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அதிக காசு போட்டா சிரிப்பாரு, கம்மியா காசு போட்டா அமைதியா வந்துடுவாரு. அப்படி அவரு நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கும் அந்த ஃபங்க்ஷனுக்காக வராரு. என்னடா பிரபந்து, எப்போ ஊர்ல இருந்து வந்தா இப்பெல்லாம் போன் கூட பண்றது இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கூடயும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க. என்ன ஊர்ல வேலை எல்லாம் எப்படி போகுது? கொஞ்சம் டல்லாதான்பா போகுது. அப்ப பேசாம அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு என் கூட பூஜைக்கு வாடா. உங்க அப்பாவோட பையன் நீ என் கூட வந்து பூஜை பண்றேன்னு சொன்னா இன்னும் எனக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கும், நல்லா சம்பாதிக்கலாம்டா, சம்பாதிக்கிறதுல பாதி உனக்கு கொடுக்குறேன், என்ன சொல்றன்ற மாதிரி கேட்க, ஹீரோவுமே அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, நானே ஒரு ஏத்திஸ்ட், நான் என்கிட்ட வந்து மந்திரம் சொல்லி பூஜையெல்லாம் பண்றதுன்னு சொல்லிட்டோம். அவர் அங்க மறுக்கிறாரு. அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போதோ அங்க அந்த குளத்துக்கு பக்கத்துல சில இளைஞர்கள் நின்னுகிட்டு லைட்டா சரக்க இறக்க போட்டுட்டு
அப்படியே ஒரு மயக்கத்துல சுத்திக்கிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்கானுங்க. அதையுமே இந்த ஹீரோவுடைய கசின் பார்க்க இரு இப்ப அந்த பசங்களை போயிட்டு நான் எப்படி பயம்புறுத்திட்டு வரேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த பசங்கிட்டையும் அவர் வந்து பேசுறாரு. ஒரு குச்ச உடைச்சோம் தரக்க போட்டு இப்படிதான் நிப்பீங்களான்னு சொல்லி அந்த பசங்களையும் இடத்த காலி பண்ண சொல்ல, ஆனா அவனுங்களோ ஹீரோவோட கசினை வச்சு அடின்னு அடிச்சு அங்க இருந்து விரட்டி விட்டுறாங்க. இதையும் தூரத்துல இருந்து ஹீரோ பாக்குறாருங்க. ஹீரோவுமே பயந்த சுபாவம் உள்ளவர் தான். அவரும் பயந்து அங்க இருந்து ஓடிடுறாரு. கட் பண்ணா இப்ப பெல் ஆடியோ அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டுடியோவை காமிக்கிறாங்க. அங்க நம்ம ஹீரோவுமே அவருடைய கிட்டார் பீஸை வாசிச்சு காமிக்கிறாருங்க. ஆக்சுவலி அந்த ஸ்டுடியோல இருக்கிற நபரோட ஹீரோ ஒரு டீல் போட்டிருப்பாரு. அதாவது மும்பைல ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காராம். அவர்கிட்ட எப்படின்னா அப்பாயின்மெண்ட் வாங்கி நம்ம ஹீரோவை அவர் முன்னாடி வாசிக்க வைக்கிறேன். ஒருவேளை நீ செலக்ட் ஆயிட்டனா நீ மும்பைல போயிட்டு அவரோட ஸ்டுடியோலயே வாசிக்கலான்ற மாதிரியும் இந்த ஸ்டுடியோல இருக்கிற ஹீரோடைய நண்பனும் சொல்லிட்டு இருக்க. ஆனா அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு சில நாட்கள் ஆகும். அது வரைக்கும் நீ பேஷன்ஸியா வெயிட் பண்ற மாதிரியும் சொல்றாரு. இப்போ அது வரைக்குமே ஹீரோ கையில காசு இல்லைங்க. ஆல்ரெடி கச்சேரி வாசிச்ச அந்த குழுவும் யூரோப்புக்கு போனதுனால இப்ப டீ குடிக்க கூட காசு இல்லாம தான் தாத்தா கிட்ட வந்து 200 ரூபாய் காசு இருக்கான்னு கேக்குறாரு. தாத்தா நீ வேணா அப்பா கிட்ட போய் கேளு, அவரு காசு வச்சிருப்பாருன்னு சொல்ல, அவர்கிட்ட நான் எங்க கேக்குறதுன்னு சொல்லி இப்ப ஹீரோ பெரிய தயங்கிக்கிட்டே வந்து தான் அப்பா கிட்டையும் அப்பா ஒரு 200 ரூபாய் இருக்குமா, எதுக்குப்பா, இல்லப்பா டீ குடிக்கலான்னு இருக்கேன், அப்படியாப்பா ஒரு 2 நிமிஷம் இங்க வெயிட் பண்ணுன்னு சொல்லி அவர் நேரா உள்ள வந்து ஒரு பிளாஸ்க்ல டீ போட்டுட்டு இங்க பாருப்பா இதுல 3 டம்ளர் டீ வரும், தோன்றப்பெல்லாம் டம்ளர்ல ஊத்தி குடிச்சுக்கோ, தேவையில்லாம காசெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற சொந்தக்காரங்க முன்னாடியே ரொம்ப மட்டம் தட்டி பேசிடுறாருங்க. இதுல ஹீரோக்கு பயங்கர கோவம் வருது, அவமானமாவும் இருக்கு. அங்கதான் அவரு மறுபடியும் நம்ம எதனா ஒரு வேலைக்கு போனோம், கைக்கு செலவு காய்ச்சி எதனா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படிதான் நம்ம ஹீரோக்கு ஒரு கசின் இருப்பாரு பாத்தீங்களா, அவரையும் நம்ம ஹீரோ வந்து பார்த்து டேய் நானும் உன் கூட பூஜை பண்ற அந்த வேலைக்கு வரண்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ ஹீரோவுடைய கசினும் அங்க சிரிக்க. அதுக்கப்புறம் அடுத்த நாளே பக்கத்துல இருக்கிற குளத்துல நம்ம ஹீரோவை குளிக்க வச்சு அவருக்கு ஒரு பூணூலா மாத்தி விட்டு இப்போ தான் கூடயே எல்லா பூஜைகளுக்கும் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறாரு. ஹீரோக்கு அவ்வளவா மந்திரங்கள்லாம் தெரியாதுங்க, அதை எப்படி அங்க சொல்லணும்னு கூட தெரியாது. தான் கசின் சொல்றதை கேட்டுதான் அங்க ரிப்பீட் பண்ணுவாரு. சில இடங்கள்ல சொதப்பவும் செய்வாரு. முக்கியமா இவங்க சில இடங்கள்ல கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு போக, அதுவும் லவ் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு போவாங்க. அங்க அப்பா அம்மாவை பார்த்ததும் அந்த பையன் ஓடி போக ஹீரோ கசினோட கையில தாலி இருக்கோங்க. ஏண்டா என் பொண்ணுக்கு தாலியா கட்டுறன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட கசினை போட்டு அங்க பொழந்துருவாங்க. இப்படி பல காமெடி சம்பவங்கள் அங்க நடக்கும். அப்படி ஒரு வேலையில தான் ஒரு வீட்டுடைய திறப்பு விழாக்காக இவங்க பூஜை பண்றதுக்காக வராங்க. அப்படி அந்த பூஜை முடிஞ்சதும் அந்த வீட்டுக்காரரும் வந்து சாப்பிட்டு போங்கன்ற மாதிரி சொல்ல, அப்படி அந்த வீட்டுல புதுசா ஒரு ஊஞ்சல் வாங்கியிருக்காங்க போல. அந்த ஊஞ்சலை செஞ்சவரும் இது மேல 10 பேர் உக்காந்தா கூட வெயிட் தாங்கும், சும்மா தேக்காலியே செஞ்சிருக்க ஊஞ்சல் அப்படின்ற மாதிரியும் பெருமையா சொல்லிட்டு இருக்காரு. இதையுமே ஹீரோவோட கசின் ஓரமா நின்று கேட்டுட்டு அப்படியா அப்ப நானும் உக்காரலாமான்னு சொல்லி அவரு அங்க நிறைய சின்ன பசங்களோட சேர்ந்து உக்காந்து அங்க குண்டா ஒரு பையன் இருக்காங்க, அந்த பையனையும் தான் மடியில உட்கார வைக்கிறாரு பாருங்க. டபக்குன்னு அந்த ஊஞ்சல் அருந்து கீழே விழுந்துருதுங்க. இதுல நம்ம ஹீரோவோட கசினுக்கு பயங்கரமா அடிபட்டு வாயே ஒரு பக்கம் கோணிக்குது. அதுக்கப்புறம் அவரு படுத்த படுக்கையா மாறிடுறாரு. இப்போ அவரோட வீட்லயும் நம்ம ஹீரோ அவருக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்க, எதுக்குடா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, ஆல்ரெடி நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு, இதுல இது வேற தேவையான்ற மாதிரியும் சொல்ல, அப்பதான் அந்த ரூபேஷும் சரி விடு என்ன பண்ண முடியும், டேய் பிரபுது நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும், இதுக்கப்புறம் ஒரு 2 மாசத்துக்கு என்னால எங்கேயுமே போய் பூஜை எல்லாம் பண்ண முடியாதுடா, என் சார்பா நீ தாண்டா போய் பண்ணணும், உனக்கு எந்தெந்த வீட்டுல என்ன மாதிரி பூஜை பண்ணணும் என்ன மந்திரம் சொல்லணும்னு சொல்லி எல்லாத்தையும் எழுதி கொடுத்துறேன், எனக்காக போய் பண்ணிட்டு வாடான்ற மாதிரியும் ஹீரோ கிட்ட அவர் கேக்குறாரு. இதை மட்டும் பண்ண நான் உனக்கு 60% ஷேர் கொடுக்குறேன், நான் ஆர்டர் எல்லாம் பிடிச்சி கொடுக்கறதுனால எனக்கு 40% அப்படின்ற மாதிரியும் ஹீரோ கூட அவர் ஒரு டீல போடுறாரு. இப்போ ஹீரோவும் அதுக்கு சம்மதிக்கிறாரு. அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் வர நாட்கள்ல நம்ம ஹீரோ மட்டுமே தனியா போய் நிறைய பூஜைகள் பண்ற மாதிரியும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சம்பாதிக்கிற மாதிரியும் அதையெல்லாம் வீட்டுல இருக்கிற ஹீரோவுடைய அப்பாவும் கவனிக்கிறாரு. அண்ட் அங்க ஸ்டுடியோ இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கும் அப்பப்போ ஹீரோ வந்து அவரோட கித்தார் திறமைய காட்டுவாருங்க. இன்னும் அவருக்கு அந்த மும்பை மியூசிக் டைரக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வேற கிடைக்கல. அப்படி அந்த ஸ்டுடியோல இருக்கும் போது தான் ஹீரோக்கு அவரோட கசின் கால் பண்ணி எனக்கு புதுசா ஒரு ஆர்டர் வந்திருக்கு, அது 12வது படிக்கிற ஒரு பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கான், சும்மா அந்த வீட்டுல போயிட்டு நான் சொல்ற மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு வந்துரு, நிறைய காசு கொடுப்பாங்கடா, ரொம்ப பெரிய ஆர்டர் அப்படின்ற மாதிரியும் சொல்ல ஹீரோக்கு லைட்டா பீதி ஆகுது. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுன்ற மாதிரி சொன்னாலும் நிறைய காசு வரும் அப்படின்றதுனால சம்மதிக்கிறாரு. அப்படி அடுத்த நாள் ஒரு ஆட்டோவை புக் பண்ணியும் அந்த ஆட்டோக்காரனோட அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஹீரோ வந்து சேர, ஆட்டோக்காரனும் இன்னைக்கு என்ன பூஜை சார்ன்ற மாதிரி கேட்டதுக்கு ஏதோ பேய் ஓட்டணுமாப்பா அப்படின்ற மாதிரி சொன்னதும் அவனுக்கு ஒரு மாதிரி பீதி ஆயிடுது. இப்ப ஹீரோ மெல்ல அந்த வீட்டுக்குள்ளேயும் வந்து உட்கார்றாரு. அந்த வீடே மயான அமைதியில இருக்கு. அங்க அந்த சின்ன பையனோட அப்பா அம்மாவும் பூஜைக்கு தேவையான எல்லா சாமான்களையும் வைக்க, இப்ப அந்த சின்ன பையனுடைய அப்பா இருக்கார்ல அவரும் நான் நிறைய டாக்டர் கிட்ட என் பையனை கூட்டிட்டு போனேன், ஆனா அவன் யாருக்கிட்டையும் பேசுறது இல்ல, ஒரு மாதிரி ரூம்லயே அடைஞ்சு இருக்கான், எனக்கு இந்த பூஜையில எல்லாம் நம்பிக்கை இல்ல, என் மனைவி சொன்னதுனால தான் இங்க பூஜை பண்றன்ற மாதிரியும் சொல்ல ஹீரோ இன்னும் பீதி ஆகுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பையனையும் அவங்க அம்மாவையும் முன்னாடி உட்கார வைக்க, அந்த பையனோட அம்மாவும் என் பையன்
பேசியே பல மாசங்கள் ஆகுது. ஒரு மாதிரி மிரண்டு போய் தான் அவன் இருக்கான். பாத்ரூம் போனா கூட என்ன கூட்டிட்டு போயிடுறான் அப்படின்ற மாதிரியும் கண்கலங்கி அழுகுறாங்க. இப்போ ஹீரோவுமே அங்க அந்த கசின் சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொல்லிட்டு அப்படியே பூஜையை பூஜை ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே அந்த பையனுடைய மூஞ்சி மொழி எல்லாம் மாறுது. அவன் டக்குன்னு நார்மல் ஆகி அங்க ஒரு ஆப்பிள் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அதையுமே அந்த பையனுடைய அப்பாவும் அம்மாவும் பார்த்துட்டு தான் பையனை கட்டி அணைச்சிக்கிட்டு யாராலையும் காப்பாற்ற முடியாத நம்ம பையனை இவரு காப்பாத்திட்டாருன்ற மாதிரி ஹீரோவை பெருமையா நினைக்க ஹீரோக்கும் என்ன நம்ம மந்திரத்தாலேயே இந்த பையன் இப்படி சரியாயிட்டான் நம்ப முடியலையே அப்படின்ற மாதிரியும் யோசிக்கிறாரு. அப்படி அந்த வீட்டுல நடந்த அந்த அற்புதத்தை பத்தி நம்ம ஹீரோ அவர் கசின் கிட்டையும் சொல்ல அவர் கசினுக்குமே நான் சொல்லி கொடுத்த மந்திரத்துல அவ்வளோ பவர் இருக்கா, அப்ப நம்மளும் ஒரு பெரிய நம்பூதிரி தான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் இமேஜினேஷன்ல போக இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோக்கு அந்த ஆட்டோக்காரர் கால் பண்றாரு. என்ன சார் உங்களோட வாட்ஸ்அப் டிபி எல்லாம் மாறி கிடக்கு, ஏதோ சைனாக்காரனை வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப ஹீரோவும் வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணி பார்த்தா ஏதோ கொரியன் சிங்கரோடைய டிபி இருக்குங்க. இது எப்படி மாறுச்சு அப்படின்ற மாதிரி அந்த டிபியும் மாத்தி விட ஆட்டோக்காரனோட ஹீரோ வெளியே போகும்போதோ நம்ம ஹீரோவோட கசினோட முன்னாடி ஒரு அசிஸ்டண்டா இருந்தவர் வந்து ஹீரோவை ஆக்சுவலி நீ சம்பாதிக்க வேண்டியதெல்லாம் நான் தான்டா சம்பாதிக்கணும், நீ எதுக்குடா ஊர்ல இருந்து வந்து ஏன் பொழப்ப கெடுக்கிற, இதான் உனக்கு கடைசி வார்னிங், இதுக்கப்புறம் இங்க இருந்து போயிடுன்ற மாதிரியும் மிரட்ட ஹீரோவும் பயப்பட இப்ப கொஞ்ச நேரத்திலேயே இவரை மிரட்டிட்டு அந்த அசிஸ்டன்ட் போறாரு பாத்தீங்களா, அவருக்கு அங்க விபத்து நடந்துருது. இதையுமே அந்த ஆட்டோக்காரன் பார்த்துட்டு இவனை மிரட்டினதுக்கே அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு, நம்ம வேற நிறைய திட்டிருக்கோமே, ஐயா சாபம்லாம் விட்டுறாதீங்கன்ற மாதிரி ஹீரோவை பார்த்தும் அவர் பயப்பட இங்க நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்குங்க. அதையுமே அந்த டெலிவரி பாய் வந்து டெலிவர் பண்ணிட்டு பேலாம் பண்ணியாச்சு சார் அப்படின்ற மாதிரி சொல்ல எங்க நான் ஆர்டரே போடலன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. என்ன சார் உங்க கிரெடிட் கார்டுல இருந்து தான் பே பண்ணிருக்கீங்க, ஆர்டர் போடலன்னா என்ன அர்த்தம்ன்ற மாதிரி கேட்ட உடனே ஹீரோவுமே அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி பார்த்தா காசு போயிருக்குங்க. எப்படி நம்மளுக்கே தெரியாம நம்ம போன்ல இருந்து ஆர்டர் போயிருக்குன்ற மாதிரி ஒன்னும் புரியல. இப்போ அதையும் அந்த ரிட்டர்ன் ப்ராசஸ்ல என்னன்னு கேட்டு ரிட்டர்ன் போட்டு விடுறாரு. தன்னோட போனை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்கன்ற மாதிரியும் ஹீரோ பயப்பட இப்ப ராத்திரி நம்ம ஹீரோ பிரபந்துவும் தூங்கிக்கிட்டு இருக்காரு. அப்போ நாய் கொலைக்கிற சவுண்டு கேட்க அவர் அப்படியே முழிச்சு பார்த்தா தன்னுடைய போன் அங்க ஒரு பொண்ணு உட்காந்து நோண்டிட்டு இருக்கிற மாதிரி பாக்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி பீதி ஆயிடுது. அந்த பொண்ணு தான் இந்த ஆர்டர் போடுறது வாட்ஸ்அப் டிபியை மாத்துறதெல்லாம் பண்ணிருக்காங்க போல. யாரு நீ அப்படின்ற மாதிரி கேட்டதும் ஐயோ எழுதிட்டீங்களா, அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த போனை வச்சுட்டு அந்த பொண்ணு மறைஞ்சிடுறாங்க. இதுல பிரபந்து இன்னும் பீதியாகி தன்னுடைய தாத்தா ரூம்ல வந்து படுத்துக்கிறாருங்க. அலையில அந்த மூத்திர நாத்தத்திலேயே நம்ம ஹீரோ எழுந்துக்க தாத்தா கிட்டையும் நைட்டு கொஞ்சம் பீதி ஆயிடுச்சு, அதான் ஒரு ரூமுக்கு வந்து படுத்தேன். அப்புறம் தாத்தா உனக்கு கல்யாணம் ஆகிற வயசுல எதனா வயசு பொண்ணு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க அந்த வயசுல அப்பப்போ தெரியும்டா, கல்யாணம் ஆனதும் உன் பொண்டாட்டி மட்டும் தான் கண்ணுக்கு தெரியவான்ற மாதிரியும் சொல்றாரு. அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதோ மறுபடியும் நம்ம ஹீரோவுடைய போனை உட்காந்து அதே பொண்ணு நோண்டிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. மறுபடியும் அந்த பொண்ணை ஹீரோ பார்க்க நீ யாரு அப்படின்னு பயப்படுறாரு. ஐயோ சார் உள்ள வாங்க, இந்த ஐபோன் தான் யூஸ் பண்ணி பழக்கம், ஆண்ட்ராய்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஆர்டரே சரியா பண்ண முடியல. அப்புறம் உங்க பேர் என்ன? பிரபந்து. பிரபந்து நல்லா தான் இருக்கு, இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம், நான் அப்பப்போ உங்க கூட தான் வந்து பேசுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஜாலியா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளவுதாங்க. இப்போ ஹீரோ அடிச்சு பிடிச்சி தான் பாக்குறது பேய்தான்ற மாதிரி நினைச்சு ஒரு டாக்டரை போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு டாக்டரை வந்து பாக்குறாருங்க. யாரு? நம்ம பிரேமம் படம் டைரக்டர் அல்போன்ஸ் புத்திரன். அவர்கிட்டையும் தன்னுடைய கண்ணுக்கு ஒரு பொண்ணு தெரியறதாகவும் அந்த பொண்ணுனால எனக்கு இது மாதிரி சம்பவம்லாம் நடந்ததுன்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்ல டாக்டரும் உங்களுக்கு சின்ன வயசுல எதனா பாதிப்பு இருந்திருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. சின்ன வயசுல இருந்து எல்லாமே எனக்கு எங்க அம்மா தான், எங்க அம்மாவோட உட்காந்து ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட்ல இருந்து எல்லாத்தையும் பார்ப்பேன், அதுலதான் எனக்கு இசை ஆர்வமே வந்தது. எங்க அம்மா 24 மணி நேரமும் சாமிக்கு தான் பூஜை பண்ணுவாங்க. அப்படி ஒரு நாள் அவங்க பூஜை பண்ணிட்டு இருக்கும் போதோ அவங்களுக்கு நெஞ்சு வலி வந்து போய் சேர்ந்துட்டாங்க. அங்கதான் நானு டிப்ரெஷனுக்குள்ள போனேன். அவங்க பூஜை பண்ற சாமியாலேயே அவங்களை காப்பாற்ற முடியலன்னு சொல்லி அங்கதான் ஏத்திஸ்டாவோ மாறினேன் அப்படின்னு அவரோட கதையை சொல்ல நீங்க இதனால தான் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இதனால தான் இப்போ உங்களுக்கு ஒரு பொண்ணு இமேஜினேஷன்ல தெரியற மாதிரிலாம் இருக்கு, நான் சில மாத்திரைகள் கொடுக்குறேன், அதை ரெகுலரா எடுத்துக்கங்க, நல்லா தூங்குங்க, எல்லாமே சரியாயிடும்ன்ற மாதிரியும் அந்த டாக்டர் சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரை வாங்கிக்கிட்டு கிளம்புறாரு. இப்ப வீட்டுக்கு வந்ததும் அவர் ஒரு ரூமை ஃபுல்லா செக் பண்றாரு. அவ்வளவுதான், மாத்திரையை போட்டு நிம்மதியா தூங்கிடலாம், எல்லாமே டெலியூஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்க அப்ப வெளியில போன் ரீல்ஸ் பாக்குற சவுண்டு கேக்குது. வெளியே வந்து பார்த்தா மறுபடியும் அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்காங்க. ஏய் ஹாய், காலைல எங்க போனீங்க? உங்க போனையே நோண்ட முடியல, ரொம்ப போர் அடிச்சது, எங்க பேசிக்கிட்டே இருக்கேன், பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கீங்க. ஓ பேயே பேசினா அப்படிதானே இருக்கும். ஆமா நான் பேய் தான், ஆனா இந்த படத்துல வர மாதிரி பயங்கரமான பேய்லாம் இல்ல, கொஞ்சம் ஜாலியான பேய். உங்க தாத்தா பாத்ரூமுக்கு தண்ணி ஊத்தல, அதை நான் இங்கேயே தண்ணி ஊத்தவா அப்படின்ற மாதிரி அந்த தண்ணியை ஊத்தி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பல்பு எல்லாம் எரிய வச்சு தான் பேய் அப்படின்ற மாதிரியும் நிரூபிக்கிறாங்க. ஹீரோக்குமே இது ஒரு மாதிரி பீதியா தாங்க இருக்கு. இந்த விஷயத்த உடனடியா தன்னோட கசின் கிட்டையும் ஹீரோ சொல்றாரு. அடுத்த நாள் தன்னோட கசினை வர வச்சு அவரோட ரூம்ல ஒரு சிறப்பு பூஜையா பண்ணி அந்த பேயை ஓட்டிடலான்ற மாதிரியும் நினைக்க அப்படி ஒரு பக்கம் இந்த பூஜை நடந்துகிட்டு இருக்க நடக்கும் போதே இன்னொரு ஓரத்துல அந்த பொண்ணு இருக்காங்கல்ல அவங்க ஜாலியா
உட்காந்து போன் நோண்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் அவங்க வீட்டுக்கு ஒரு லேடிஸ் துணி ஆர்டர் வந்து அந்த டெலிவரி பாய் கொடுத்துட்டு போக ஹீரோட அப்பாக்கும் இவனுக்கு எதுக்கு இப்படி ஒரு ஆர்டர்லாம் வருதுன்ற மாதிரியும் யோசிக்கிறாரு. இங்க ஹீரோ என்ன பூஜை பண்ணதுக்கு அப்புறம் கூட இந்த பொண்ணு கண்ணுக்கு தெரியறான்ற மாதிரி பீதி ஆகுறாரு. அந்த பொண்ணுக்குமே கோவம் வருது. அந்த அவங்க கிட்ட அப்பவே சொன்னல, நான் படத்துல வர பேய் மாதிரிலாம் இருக்க மாட்டேன்ட்டு, எதுக்கு தேவையில்லாம இந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஜீசஸ் ஜீசஸ் அப்படின்ற மாதிரியும் அவங்க புலம்ப. எது ஜீசஸா, அப்ப நீ கிறிஸ்டின் பேய் போல இருக்கு, அப்ப அதுக்கு வேற வழி இருக்கு அப்படின்ற மாதிரியும் ஹீரோ நினைக்க அப்படி நேரா அங்க ஒரு கடைக்கு வராரு. உங்ககிட்ட இந்த சிலுவை இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நீங்க ரோமன் கேத்தலிக்கா இதுவா அதுவான்ற மாதிரி நிறைய விசாரிச்சுட்டு தான் அங்க அந்த சிலுவையெல்லாம் ஹீரோ கிட்ட காமிக்கிறாங்க. இப்ப ஹீரோவுமே தன்னோட கையில அந்த சிலுவையை எடுக்க அங்க நம்ம ஹீரோயினான அந்த பொண்ணு மறுபடியும் வந்து நிக்கிறாங்க. அந்த சிலுவையை காமிச்சோம், அப்பாலா போ சாத்தானே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. ஆனா அந்த சிலுவையை அவங்களும் கையில வாங்கிக்கிட்டு இது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா இது பேயா இருந்துகிட்டு சிலுவையையும் இவ தொடராளே அப்படின்னு ஹீரோக்குமே ஒன்னும் புரியல. ஏய் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லுவேன், நான் மத்த பேய் மாதிரிலாம் இல்ல, ஆக்சுவலி நான் யாருன்னு எனக்கு தெரியல, என் பேரு கூட எனக்கு ஞாபகம் இல்ல, யாரு கண்ணுக்கும் நான் தெரிய மாட்டேன், உன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரிகிறேன் அப்படின்னு அவங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோட மொபைலுக்கு அந்த ஸ்டுடியோல இருந்து போன் கால் வருது. என்னன்னு பார்த்தா அந்த மும்பைல இருக்க மியூசிக் டைரக்டர் இன்னைக்கு 5 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காராம். ஹீரோவையும் ஸ்டுடியோக்கு வர சொல்ல இந்த விஷயத்த அந்த பேயா இருக்கிற ஹீரோயினும் கேக்குறாங்க. ஏய் சூப்பர் மேட்டர்ப்பா, ஒரு கிட்டாரிஸ்டா, ஸ்டுடியோக்கு போ, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுன்ற மாதிரியும் கங்க்ராச்சுலேஷன் சொல்ல இப்போ ஹீரோ ஸ்டுடியோக்கு வராரு. அப்படியே சுத்தி சுத்தி அந்த பொண்ணு வந்திருக்காங்களான்ற மாதிரி பாத்துக்கிட்டோம். அங்க அந்த ஸ்டுடியோக்குள்ளேயும் வந்து அவர்கிட்ட பேசிட்டு அப்படியே அந்த மியூசிக் டைரக்டர் முன்னாடி அவர் வீடியோ கால்ல இருப்பாருங்க. இவர் கிட்டார் வாசிக்கிறதுக்கும் உள்ள போக அழகான மெலோடி பாட்டு போடுறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிட்டையும் அவர் வாசிக்கணுங்க. ஆனா அது சரியா இல்ல. அந்த மியூசிக் டைரக்டருக்கு பிடிக்கல. மறுபடியும் ரீடேக் போறாரு. டேக் போயும் ஹீரோ நல்லா வாசிக்கலன்ற மாதிரியும் அந்த மியூசிக் டைரக்டர் கோவப்பட அப்பதான் ஹீரோ பக்கத்துல வந்து ஹீரோயின் நிக்கிறாங்க. இப்படி வாசிச்சா எப்படி பிடிக்கும், அந்த மெலோடிய ஃபீல் பண்ணு, இந்த ராகத்துல வாசி அப்படின்ற மாதிரியும் அவங்க ஹீரோக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதையுமே நம்ம ஹீரோ அங்க பெர்ஃபார்ம் பண்ண அது அந்த மியூசிக் டைரக்டருக்கு உடனே பிடிச்சு போகுதுங்க. அப்படி ஹீரோயின் சொல்றதை கேட்டு அங்க பெர்ஃபார்ம் பண்ணி இப்ப அந்த இடத்துல அந்த மியூசிக் டைரக்டர் நம்ம ஹீரோ மேல இம்ப்ரெஸ் ஆகி, நீ உடனடியா மும்பைக்கு கிளம்பி வா, உனக்கு ஃபிளைட் டிக்கெட் நானே போட்டு கொடுக்குறேன், என்னோட குழுல சேர்ந்து நீ தான் அடுத்த படத்துக்கு கிட்டாரிஸ்டா வாசிக்கணும்ன்ற மாதிரியும் சொல்ல ஹீரோக்கு பெரிய சந்தோஷம். சோ அது வரைக்கும் ஒரு பேயா பார்த்த அந்த பொண்ணை நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் ஒரு தோழியா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணுகிட்டையும் உன்னோட பேர் என்னன்ற மாதிரி கேக்குறாருங்க. நான் தான் முன்னவே சொன்னனே, நான் யாரு, என் பேரு என்ன அப்படின்னு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்ற மாதிரியும் அவங்க டெலுலு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவுமே உன் பேரு டெலுலுவான்னு கேட்க, டெலுஷனை தான் நான் டெலுலுன்னு சொன்னேன், சரி அந்த பேரு கூட நல்லா தான் இருக்கு, என்ன டெலுலுனே கூப்பிடு அப்படின்ற மாதிரியும் சொல்ல இப்ப ஹீரோ கிட்டையும் நான் யாரு அப்படின்றத எனக்கு கண்டுபிடிச்சு சொல்றியா, எனக்கு அதை தான் தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரியும் கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த இரவு இவங்க 2 பேருமே அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஒன்னா சுத்துறாங்க. அதுக்கப்புறம் வர நாட்கள் எல்லாம் நம்ம ஹீரோ அந்த டெலுலுவை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படலைங்க. ஒரு செல்ல தோழி மாதிரி தான் அந்த டெலுலுவோட அவர் பழகுறாரு. டெலுலுவை கூப்பிட்டுக்கிட்டு நிறைய காலேஜ், நிறைய ஸ்ட்ரீட், நிறைய வீடுன்னு சொல்லி அந்த பொண்ணை பத்தி எதுனா தெரிஞ்சிடாதா, அவ யாருன்னு அவளுக்கே தெரிஞ்சிடாதான்னு சொல்லி நிறைய உதவிகள் பண்ணி அங்க தேடி அலைவாரு. ஆனா டெலுலுக்கு எதுவுமே ஞாபகம் வந்த பாடு இல்ல. ஒரு நாள் நம்ம டெலுலு வீட்ல இருக்கும் போதோ ஹீரோடைய கிட்டார் எடுத்து வாசிடுறாங்க. ஹீரோட தாத்தாவும் நீ வெளியே இருக்கும் போதோ உள்ள எப்படி சவுண்ட் வருதுன்ற மாதிரி கேட்க, அது உள்ள ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஹீரோ சமாளிச்சுட்டு உள்ள வந்தும் டெலுலுவை திட்டுறாரு. டெலுலுவும் எனக்கு ரொம்ப நாளா ஒன்னு கேட்கணும்னு தோணுச்சு, நீ ஏன் உங்க அப்பா கூட சரியா பேச மாட்டற, உங்களுக்குள்ள என்ன சண்டைன்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலி என்னுடைய அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் நான் ரொம்ப உடஞ்சு போயிட்டேன். நான் உடஞ்சு போன மாதிரியே என் வீட்டுல இருக்கிற அந்த பப்பி நாயுமே உடஞ்சு போயிருச்சு. நாயை எப்பவுமே பின்னாடி சைடு தான் கட்டி போடுவோம், நாய் அம்மாவோட தான் எப்பவுமே பழகும். அப்படி அம்மா போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு பின்னாடி இருந்து பப்பி ரொம்ப அழுதுட்டு இருந்தான். அதையுமே நான் பார்த்தேன். அப்படி பப்பிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தேன். அதை பார்த்தா என் அப்பாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. வீட்டுக்குள்ள போய் நாயை சேர்க்கறதா, 2 நாய்களும் வெளியே போங்கடா அப்படின்ற மாதிரி என்னையும் சேர்த்து அப்பா வெளியே போன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அம்மாவுடைய பிணத்தை கூட என்னால பார்க்க முடியாம நானும் பப்பியும் தான் உட்காந்து அழுதோம். அதுல இருந்துதான் எங்க அப்பாவை எனக்கு சுத்தமா பிடிக்காம போயிடுச்சு அப்படின்னு சோகமா சொல்லிட்டு இருக்க அங்க டெலுலுவும் அப்பா தான் எப்பவுமே ஃபேவரட்டான பர்சன், ஏதோ கோவத்துல அவரும் மனசுடைஞ்சு பேசியிருக்கலான்ற மாதிரி ஹீரோவை சமாதானப்படுத்த பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோவுடைய தாத்தா அந்த ரூமுக்குள்ள வர என்ன தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கான்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஹீரோவும் டக்குன்னு தன்னோட காதுல ஒரு ஏர்பாட போட்டுக்கிட்டு போன் பேசுற மாதிரி நடிக்க இப்ப ஹீரோவோட தாத்தாவும் அவர் கசின் கிட்ட வந்து, இப்பெல்லாம் பிரபந்து அப்பப்போ தனியா பேசுறான், அவன் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்றான்னு எனக்கு சந்தேகமா இருக்குன்ற மாதிரி இவங்க ஒரு கதையை கட்டி விடுறாங்க. இப்ப ஹீரோ ஊருக்குள்ள இருக்கிற சமாதியில எல்லாம் இப்ப டெலுலுவோடைய பிணம் இருக்குமா அப்படின்ற மாதிரி தேடுறாருங்க. டெலுலுவும் ஒவ்வொரு சமாதியும் பார்த்துட்டு இதா நானான்ற மாதிரி தேடி
தேடிட்டு இருக்க அப்பதான் ஊருக்குள்ள ஒரு திருவிழா வருதுங்க. திருவிழாலையும் ஹீரோ பலூன் சுட்டுட்டு இருக்காரு. நான் சரியா சுட முடியல. டெலிலோவையும் கூப்பிட்டு நான் கரெக்டா சுடுறப்போ இந்த பலூனை வெடிக்க வை அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க டெலிலோவை கூப்பிடுறதுக்கு பதிலா வேற ஒரு பொண்ணு வந்துடுறாங்க. இவரு கண்ணுக்கு மட்டும் தானே டெலிலோ தெரிவாங்க. அவங்களையும் போ சொல்லிட்டு டெலிலோ கிட்டையும் அந்த பலூனை வெடிக்க வைக்க சொல்ல அப்போ டெலிலோடைய ரியாக்ஷன் மாறுது. அவங்க எதையோ பாக்குறாங்க. இப்ப அந்த பலூனையும் அவங்க மொத்தமா வெடிக்க வச்சுட்டு ஒரு வெள்ளை புடவையையும் அவங்க கட்டிட்டு வராங்க. என்ன திடீர்னு வெள்ளை புடவையோட வந்திருக்குன்ற மாதிரி ஹீரோ கேட்க வரணும்னு தோணுச்சு, அதனால வந்தன்ற மாதிரியும் ஹீரோ கூட அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ அங்க குளத்தங்கரையோட உட்காந்து நம்ம டெலிலோவோடையும் ஹீரோ பேச மறுபடியும் டெலிலோ ஹீரோவோட போன்ல நிறைய ட்ரெஸ்ஸுகளை ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் கம்மியா ஆர்டர் பண்றியா, எனக்கு பணம் வேற இல்லைன்ற மாதிரியும் ஹீரோ புலம்புறாரு. அப்ப ஹீரோக்கு ஒரு சிந்தனை வந்து டக்குன்னு அவரோட போனை எடுத்து டெலிலோவை ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கலாமேன்ற மாதிரி நினைக்க ஆனா அவங்க எந்த கேமராலையும் தெரிய மாட்டாங்க. ஒரு பிளாஷ் எல்லாம் போட்டு பாக்குறாருங்க. அப்ப கூட டெலிலோ தெரியல. அப்ப அங்க சில இளைஞர்கள் எப்பவுமே குளத்தங்கரையோட நின்னுகிட்டு சரக்க போடுவாங்க, போதையில இருப்பாங்கன்னு சொன்னா பாத்தீங்களா, அவங்க என்னடா நம்மள வீடியோ எடுக்கிறான்ற மாதிரி தப்பா நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவுடைய போனை புடுங்க வந்துடுறாங்க. அங்க ஹீரோ பக்கத்துல இருக்க டெலிலோக்கும் கோவம் வருது. அவன் போனை புடுங்குறான். கம்முன்னு இருக்கியா, நீ அடிக்க மாட்டியான்ற மாதிரியும் ஹீரோ கிட்ட கேட்க அடிக்கலாம் தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் போனை வாங்கிக்கிட்டு அங்க இருந்து ஓடி வந்துடுறாரு. பசங்களும் விடாம ஹீரோவைய துரத்திக்கிட்டு வர டெலிலுவும் எல்லாம் என்னையா ஆக்ஷன் ஹீரோ, ஒரு அடியாச்சு அவனுங்களை அடின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு அங்க வீரம் வந்து அந்த இளைஞர்களை போட்டு அடி அடின்னு அடிச்சு அந்த போனையும் திரும்பி வாங்கிட்டு வராருங்க. நம்ம ஹீரோ அந்த மியூசிக் டைரக்டரை பாக்குறதுக்கு மும்பைக்கு போக வேண்டி இருக்குங்க. அப்படித்தான் அண்ணன் கார்ல வந்தோம் ஏர்போர்ட்ல இறங்குறாரு. அவருக்கு சீட்டு வேற சென்டர்ல மாட்டிக்குதுங்க. அப்படி நம்ம பிரியா வாரியர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பக்கத்துல தான் உட்கார்றாரு. டெலிலுவும் நம்ம ஹீரோவோடையே அந்த பிளைட்ல பயணிக்க ஹீரோ கண்ணுக்கு மனதான தெரிவாங்க. அவங்க திடீர்னு பிரியா வாரியரோட உடம்புக்கு போயிட்டு ஏய் நான் தான் டெலிலு, ஜாலியா பேசிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரியும் நார்மலா பேச ஆரம்பிக்கிறாங்க. டெலிலுக்கு ஒரு கேள்வி வருது, நீ என்ன மிஸ் பண்ணுவியா, உன் கூட நான் இல்லனா மிஸ் பண்ணுவியா இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோவும் அங்க சிரிச்சுக்கிட்டே அமைதியா இருக்காரு. கொஞ்ச நேரம் பொறுத்து பிரியா வாரியர் கூப்பிட்டு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்ற மாதிரி சொல்ல நான் ஆக்சுவலி அந்த டைம்ல நம்ம டெலிலு அந்த பிரியா வாரியரோட உடம்புல இருந்து பக்கத்து சீட்ல போய் உட்காந்துருவாங்க. அவரு தெரியாம அந்த பொண்ணு கிட்ட சொல்லுவாருங்க. அவங்களும் முறைக்க ஹீரோவுமே அவர்கிட்ட சாரி கேட்டுட்டு இப்ப மும்பைக்கும் வந்து ரீச் ஆகுறாரு. அதே டைம்ல மும்பைல சாதியா அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க பாய் ஃப்ரெண்டோட பிரேக்கப் ஆயிடுச்சு போல, அதனால ரொம்ப மனசுடைஞ்சுதான் இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோவுமே அந்த மியூசிக் டைரக்டருடைய ஸ்டுடியோக்கு வந்து அவருடைய கிட்டார் பீஸையும் வாசிக்கிறாரு. மியூசிக் டைரக்டரும் இம்ப்ரெஸ் ஆகுறாரு. இப்ப அதே மியூசிக் டைரக்டருடைய ஸ்டுடியோக்கு இந்த சாதியா இருக்காங்கல்ல அவங்களும் வர அங்கதான் ஒர்க் பண்றாங்க போல. அவங்க கிட்டயும் நம்ம ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க சொல்லிதான் நம்ம ஹீரோவையே செலக்ட் பண்ணாங்களாம். அதனால ஹீரோக்கும் சாதியா கிட்ட ஒரு நல்ல இன்ட்ரோ கிடைக்குது. ரெண்டு பேருமே மலையாளிஸ் அப்படின்றதுனால சாதியா நம்ம ஹீரோ கிட்ட நாளைக்கு தான் உங்களுக்கு ரிட்டர்ன் பிளைட், நைட் நீங்க சாப்பிட்டீங்களான்ற மாதிரி கேட்க சாப்பிடலன்னு சொன்னதும் ஒன்னாவே சாப்பிடலான்னு சொல்லியும் ஹீரோவை கூப்பிடுறாங்க. டெலிலுவும் நடத்துன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சிக்னல் கொடுக்க அப்படி நம்ம ஹீரோ சாதியாவோட சாப்பிட போறாரு. அப்ப நம்ம சாதியா சாப்பிடறத விட்டுட்டு அங்க உட்காந்து பயங்கரமா அழுகுறாங்க. போனை பார்த்து அழுகுறாங்க. டெல்லுவும் சாதியாவோட போனை பார்த்துட்டு இவளுக்கு பிரேக்கப் போல இருக்கு, மனசுடைஞ்சு இருக்கான்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லி அவகிட்ட ஆறுதலா எதனா பேசுன்ற மாதிரியும் சொல்றாங்க. ஹீரோவும் என்ன பேசுறதுன்னு தெரியாம எங்க பண்ணு ஆறுது உடனே சாப்பிடுங்கன்ற மாதிரி சொல்ல சாதியாக்கு சிரிப்பு வந்துருது. எங்க அது பாவு பஜ்ஜிங்க சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோட இன்னசென்ட்டை பார்த்துட்டு அவங்க அப்படியே சாப்பிடவோடையே சேர்ந்து அந்த இரவு ஒரு நல்ல நண்பரா மாறுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட லவ் ஸ்டோரிய பத்திலாம் நம்ம சாதியா ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படி அந்த காதலை பத்தி சொல்லும் போதோ இங்க நம்ம டெலிலுடைய உடம்புல ஏதோ ஒண்ணு உணர்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண ஹீரோ கிட்டையும் டெலிலு நான் யாரையோ காதலிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், எனக்கு உடம்பு ஒரு மாதிரி சிலிர்க்குதுன்ற மாதிரியும் அவங்கள பத்தி ஏதோ ஒரு சின்ன விஷயத்த கண்டுபிடிச்சு அவங்க சொல்றாங்க. ஹீரோவும் அப்படியே பாக்குறாரு. இப்போ ஹீரோ பிளைட்ல ரிட்டர்ன் போயிட்டு இருக்க அதே பிளைட்ல தான் சாதியாவும் வராங்க போல. ஹீரோக்காக அவங்க ஒரு எக்ஸல் சீட்டையே புக் பண்ணிட்டு தான் பக்கத்துலயும் வந்து உட்கார சொல்றாங்க. ஹீரோவோ டெலிலு கிட்ட கேட்டுட்டு இப்ப நம்ம சாதியாவோட அவர் உட்காந்துக்கிறாரு. வந்ததுக்கு அப்புறமும் நம்ம சாதியாவோட அப்பப்போ நம்ம ஹீரோ மீட் பண்றாரு. சாதியாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவை பிடிச்சு போக அப்படி நான் ஃப்ரெண்டோடைய திருமணம் இருக்கு, அதுக்கு நீ வரணும், நான் உனக்காக எதிர்பார்ப்பேன்ற மாதிரியும் அவங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காங்க. இதையுமே ஹீரோ நம்ம டெலிலுக்கு பிளே பண்ணி காமிக்க டெலிலுவும் ஹீரோக்கு சில ஐடியாலாம் கொடுத்துட்டு டேய் ஓவரா சீன் போட்டுக்காத, ஃபர்ஸ்ட் பொண்ணுங்க கூட எப்படி பேசணும்னு தெரியல, ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு போ அப்படின்னு சில ஐடியாஸும் கொடுக்குறாங்க. அப்பதான் அந்த வீட்டுக்குள்ள ஒரு நாயுடைய சவுண்டு கேக்குது. என்ன பப்பி வீட்டுக்குள்ள வந்திருக்கா அப்படின்னு சொல்லி தான் அப்பா ரூமுக்கு வந்து பார்த்தா அங்க நம்ம ஹீரோடைய அப்பா அந்த பப்பிய தடவிக்கிட்டோம் ரொம்ப அன்பா பாத்துக்கிறாரு. ஹீரோவை
பார்த்துட்டும் நீ இன்னும் தூங்கலையாப்பான்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலி அன்னைக்கு நான் உன்னையும் பப்பியையும் ஒரு கோவத்துல தான்ப்பா திட்டிட்டேன், அதுக்கப்புறம் நான் நிறைய வருத்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அந்த பீரோவை திறக்கிறாரு. அதுல ஹீரோவுடைய அம்மாவோட புடவைகள் தான் இருக்கு. இன்னும் என்னால உங்க அம்மாவை மறக்க முடியலப்பா அப்படின்னு சொல்லி அங்க ஒரு ஆக்சிஜன் மாஸ்க் மாதிரி இருக்குங்க. அதையுமே ஹீரோவோட அப்பா போட்டுக்க, இது என்னப்பான்ற மாதிரி ஹீரோ கேட்டதும் 3 வருஷமா நான் இதை யூஸ் பண்றேன்ப்பா, இது எல்லாமே என்னால தூங்க முடியாது, உன் அண்ணன் தான் வாங்கி கொடுத்தான் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோ தான் அப்பாவை நினைச்சு ஃபீல் பண்றாருங்க. அப்பா கோவத்துக்காக சொன்னதை வச்சு எவ்வளவு நாள் கோச்சிக்கிட்டு இருந்தோமே, அப்பாக்காக நம்ம அவர் ஹெல்த்தை கூட பாத்துக்கிறதுக்கு காசு கொடுத்தது இல்லையே, ஒரு பையனா இந்த வீட்டுல நம்ம ஒண்ணுமே பண்ணதில்ல, நம்ம செல்ஃபிஷா தான் நம்ம சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி நிறைய யோசிக்கிறாரு. அப்பா கிட்டையும் ரொம்ப உரிமையாவே உங்க காரை எடுத்துக்கிட்டு நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வருவான்னு கேட்க, இதுக்காக தான் ஹீரோவோட அப்பாவும் எதிர்பார்ப்பாரு, எடுத்துட்டு போவான்னு சொல்ல, இதையும் ஓரத்துல இருந்து நம்ம டெலுலு பாக்குறாங்க. அவங்களுக்கும் உடம்புல ஒரு சிலிர்ப்பு வருதுங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு, கவனமா கேளுங்க. இப்ப நம்ம ஹீரோவுமே நம்ம டெலுலுவோட அடுத்த நாள் அந்த கார்லயும் இந்த சாதியாவுடைய ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வராங்க. அங்கேயும் சாதியாவோட அழகான ட்ரெஸ்ஸை பாக்குறாரு. அப்படி சாதியாவோட நம்ம ஹீரோ சேர்ந்து பழகி அங்க நடனம் எல்லாம் ஆடி அவங்க கூட க்ளோஸா பேசுறதெல்லாம் ஒரு ஓரத்துல இருந்து டெலுலு கவனிக்கிறாங்க. இது வரைக்கும் நம்மளோட பேசிக்கிட்டு இருந்த இந்த பிரபந்து இப்ப வேற ஒரு பொண்ணோட போயிட்டானே அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பொசசிவ்னஸ் வருதுங்க. அப்பதான் நம்ம ஹீரோ மேல தான் வச்சிருக்கிறது காதல் அப்படின்ற மாதிரி நம்ம டெலுலுக்கும் அங்க புரியுது. இப்ப ஹீரோவோட அவங்க ரிட்டர்ன் கார்ல போயிட்டு இருக்கும் போதோ ஹீரோ சிரிச்சுக்கிட்டே வரத அவங்க கவனிக்கிறாங்க. இப்ப எதுக்கு சிரிக்கிற, சரி உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன உனக்கு பிடிக்குமா, உன்னையே எனக்கு பிடிக்கும் டெலுலு, நான் அந்த பிடிச்சிருக்குன்னு சொல்லல, நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்றியா, நானும் உன்னை லவ் பண்றேன் டெலுலு, டேய் நான் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன்டா, நான் உன்னை தீவிரமா காதலிக்கிறேன், நீ என்ன காதலிக்கிறியா இல்லையான்னு கேட்க, என்ன விளையாடுறியா, நீயே ஒரு பேய், என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியவ, உன்னை எப்படி காதலிச்சு ஒன்னா வாழ முடியும்ன்ற மாதிரி கேட்க, அப்போ உனக்கு அந்த சாதியா தான் வேணுமான்ற மாதிரியும் டெலுலு கோவப்படுறாங்க. நான் அப்படின்னு சொல்லல, ஆனா உன்னை காதலிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப காதல்னா வெறும் இந்த பிசிக்கலா தொடர்றது அதுதான் காதல்னு நினைக்கிறியா, எனக்கு தெரியும்டா, உன்ன மாதிரி ஆம்பளைங்களுக்குலாம் அதுதான் காதல், காதல் அப்படின்றது ஒரு ஃபீலிங், அதெல்லாம் உனக்கு புரியாதா அப்படின்ற மாதிரியும் அவங்க பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஹீரோவும் நீ ஒரு சின்ன பொசசிவ்னஸ்னால தான் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, சாதியாவோட பேசி பழக்கிறத பார்த்து உனக்கு இப்படி ஆயிடுச்சு, மத்தபடி ஒண்ணும் இல்லைன்ற மாதிரியும் அங்க அவர் புரிய வச்சுக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே சாதியா நம்ம ஹீரோக்கு கால் பண்ண, ஹீரோவுமே போனை எடுக்காம டெலுலுவை பாக்குறாரு. டெலுலு பேசுறது அங்க இப்படி நடந்துக்கிறதுலாம் ஹீரோக்கு கொஞ்சம் கோவத்தை கொடுக்க, எனக்கு கொஞ்சம் பிரைவேட்டான ஸ்பேஸ் வேணும் டெலுலு, நீ எப்படியோ காரை விட்டு வெளியே போக மாட்டேன், நானே வெளியே போயிட்டு சாதியா கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லி அவரு போனை எடுத்துக்கிட்டு வெளியே போக, அப்பா வர ஒரு கார் இடிக்கிற மாதிரி வந்துருதுங்க. இதுல நம்ம டெலுலு உடஞ்சு போறாங்க. வெளியே வந்து நம்ம ஹீரோவையும் தொட்டு கட்டி அணைச்சிக்க, அப்படி ஹீரோவும் இவளை தொட முடியுதே அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா பாக்குறாரு. ஹீரோ அவரோட கண்ணை மூட, அப்பதான் நம்ம டெலுலுவோடைய உண்மையான கதை என்ன அப்படின்ற மாதிரி அவரோட கற்பனைக்கு ஒரு கதை வருது. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் டெலுலு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு அழகான குடும்பம், ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு தம்பிங்க, ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலி தான் அவங்க. ஒரு நாள் அவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட, லுலு வெளியூர்ல தான் படிப்பாங்க, அதாவது பெங்களூர்ல. அங்க வேலை பார்க்குற ஒரு பையனை காதலிக்கிறதாகவும், அந்த பையன் ஒரு ஹிந்து, நான் தான் அவனை காதலிக்கிறேன், இன்னும் என் காதலை கூட அவங்க கிட்ட சொல்லல, நாளைக்கு என்ன மீட் பண்ண சொல்லி ஊட்டியில இருக்கிற அந்த எஸ்டேட் பக்கம் கூப்பிட்டுருக்கேன், அவனும் வரேன்னு சொல்லியிருக்கான். அப்படி அந்த மீட்டிங்க்கு நீ அப்பா அம்மா எல்லாரும் வாங்க, சேர்ந்து போய் அந்த பையன் கிட்ட பேசுவோம், உங்க எல்லாருக்கும் எனக்கும் சேர்த்து அந்த பையனை பிடிச்சிருந்தா அந்த பையனோட என்ன ரொம்ப நல்ல விதமாமே அங்க இந்த டெலுலு அவங்க அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்றாங்க. ஆக்சுவலி இந்த டெலுலுவோட அப்பா ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைப்புங்க, அம்மா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான். அந்த பையனோட போட்டோவை பார்க்கணுன்ற மாதிரிலாம் கேட்க, நாளைக்கு தான் நேர்லயே பார்க்க போறமேன்னு சொல்லியும் அந்த பையன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் தாடி வச்சுக்கிட்டு கொஞ்சம் பெரியவ மாதிரி இருப்பான்ற மாதிரி அடையாளத்தை மட்டும் சொல்லி, இப்ப அடுத்த நாள் அந்த எஸ்டேட்டுக்கும் டெலுலு தான் அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிட்டு போறாங்க. தம்பி ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அப்படி அவங்க 3 பேரும் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க, அப்போ டெலுலுவுக்கு மெசேஜ் வருது. அதாவது என்னால வர முடியாதுன்னு சொல்லி டெலுலு காதலிச்ச அந்த பையன் மெசேஜ் அனுப்பியிருக்கான் போல. அந்த பையனுக்கு இந்த பொண்ணு இங்க கூப்பிட்டு வச்சு நம்மள ப்ரப்போஸ் தான் பண்ண போறா, நான் வீட்டுல பேச சொல்ல போறா அப்படின்னு தெரிஞ்சிருக்க போல. அவனுக்கு நம்ம டெலுலு மேல காதல் இல்ல போல, அதனால தான் வர மறுத்திருக்கான். அதையுமே டெலுலு புரிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி கண்ணீர் வடிக்க, இதையும் டெலுலு அம்மாவும் அப்பாவும் கவனிக்கிறாங்க. அவங்களும் தான் பொண்ணை சமாதானப்படுத்துறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாமே ஒரு ஃபீலிங் தானே, நேச்சுரலா எல்லாருக்கும் வரதுதான், பிடிக்கிறது பிடிக்காம இருக்கிறதுலாம் அவங்க கையில தான் இருக்குன்ற மாதிரி சொல்ல, டெலுலு என்ன கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடுங்க, அவங்க கிட்ட போன் பண்ணி ஒரு வாட்டி பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு காரை விட்டு கீழே இறங்குவாங்க. அப்படி அவங்க கீழே இறங்கும் போதோ அங்க ஒரு கார் வேகமா வந்து டெலுலுவை இடிச்சிருவாங்க. அவ்வளவுதாங்க. கட் பண்ணா இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தை காமிக்க, அதாவது டெலுலுடைய தம்பி படிக்கிற பள்ளிக்கூடம். அங்க 12th படிக்கிற ஒரு பையனையும் கூப்பிட்டு 8th படிக்கிற ஜேக்கப் அப்படின்ற
அந்த சின்ன பையனுடைய அக்கா ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கா, அந்த பையனை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போன்ற மாதிரி அந்த 12th பையன் கிட்ட அங்க இருக்கிற பிரின்சிபல் பொறுப்பை ஒப்படைப்பாங்க. அப்படி அந்த 12th பையனோட உடம்புல தான் முன்னாடி நம்ம டெலுலு இருந்திருப்பாங்க. இப்போ டெலுலுடைய தம்பியும் ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அங்க தன்னோட அப்பாவையும் அம்மாவையும் பாக்குறாரு. டாக்டரும் இதுக்கப்புறம் உங்க பொண்ணை காப்பாத்த முடியாது, உங்க பொண்ணோடைய பிரெயின் செத்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கை விட்டுறாருங்க. இப்போ டெலுலுடைய அப்பாவும் அவங்களோட தம்பியும் அந்த ரூமுக்குள்ள வந்தோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னோட அக்கா நம்மளை விட்டு போறா, இதுக்கப்புறம் காப்பாத்தவே முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அவளுக்கு கொடுக்குற மெடிசன் எல்லாம் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. நம்மளோட பர்மிஷன் கேட்டாங்க. நானும் சரின்ட்டேன், அம்மாவும் சரின்னு சொல்லிட்டாங்க. எங்களாம் வேற வழி இல்லையப்பா, நீயும் சரின்னு சொல்லிட்டா அக்காவை நிம்மதியா அந்த ஆண்டவர்கிட்டயே அமிச்சிடலான்ற மாதிரி சொல்ல, இப்ப அந்த தம்பியும் சரின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிதான் நம்ம டெலுலுவோடைய வாழ்க்கை எங்க முடிஞ்சிருக்கோங்க. ஆனா அது எதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, எல்லாமே சடனா நடந்தது. அதனால்தான் இப்போ ஒரு ஆத்மாவா அவங்க ஹீரோ கண்ணுக்கு தெரிவாங்க போல. இப்ப இதையுமே நம்ம ஹீரோ அங்க உணர, இப்ப டெலுலுவும் எனக்கு எல்லா ஞாபகம் வந்துருச்சு. அப்பா பேரு வினோத், அப்பாவுக்கு ஒரு தேயிலை தோட்டமே இருந்தது, அம்மா பேரு ஆனி, தம்பி பேரு ஜேக்கப் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு ஹீரோவுமே அங்க உன் பேரு என்னன்னு கேட்க அவங்க டெலுலுன்னு சொல்றாங்க. நான் செல்ல பேரை கேட்கல, உன் உண்மை பேரு என்னன்னு கேட்க அதான் சொன்னேனே டெலுலு, அதாவது டெலுஷன் அப்படின்னா மாயான்னு அர்த்தம். என் பேரு மாயான்னு சொல்றாங்க. ஹீரோ கண்ணீர் வடிக்கிறாரு. அந்த இடத்துல எல்லாமே ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம், தான் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆத்மா அப்படியே மறைய ஹீரோ இன்னும் சுக்குநூறா உடையிறாரு. அப்படி நம்ம டெலுலு நம்ம ஹீரோவுடைய வாழ்க்கைக்கு வந்தோம். அவரு உயிரான்னு நினைச்ச இசையை அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு அவருக்கு ஒரு கடத்துல கடவுள் மேலலாம் நம்பிக்கை வருதுங்க. இப்போ டெலுலுவோடைய வீட்டுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வரணும்ன்ற மாதிரி அவருக்கு தோணுது. அப்படி டெலுலுவோடைய வீட்டுக்கும் அவர் வராரு. அங்க அவங்க அம்மா தாங்க இருக்காங்க. அங்க உங்க பொண்ணோட நான் காலேஜ்ல ஒன்னா படிச்சவன் அப்படின்ற மாதிரி இன்ட்ரோ ஆக்கிட்டோம். அங்க டெலுலுடைய போட்டோவையே ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. இதை பாக்குற டெலுலுடைய அம்மாக்கும் ஒரு ஞாபகம் வருதுங்க. நம்ம பொண்ணு நம்ம கிட்ட சொன்னால தான் காதலிக்கிற பையன் கொஞ்சம் தாடி வச்சிருப்பான், பாக்கிறதுக்கு பெரியவ மாதிரி இருப்பான்ட்டு, ஒருவேளை இவன் தான் அந்த பையனா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவங்களும் ஹீரோ கிட்ட அதை பத்தி கேட்க ஹீரோவுமே ஆமா நான் தான் அந்த பையன்ற மாதிரி அங்க ஒத்துக்கிறாருங்க. அப்படி ஒத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து அவர் கிளம்புற மாதிரியும், அப்படி கிளம்பும் போதோ அவர் மேல ஒரு சின்ன காத்து வந்து அடிக்குதுங்க. டெலுலு முன்னாடி சொல்லிருப்பாங்க, என்ன உன்னால தொட முடியாது, ஒரு காத்து மாதிரி நான் உன்னை தொடுவேன், அதான் நான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படி டெலுலுடைய அம்மாவை வந்து ஹீரோ பார்த்துட்டு போனதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் போல, அதையும் அங்க மீன் பண்ற மாதிரி அட்லாஸ்ட் நம்ம ஹீரோ இப்போ ஒரு மியூசிஷியனா மாறி நிறைய கான்செர்ட்லாம் போற மாதிரியும் இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. ஸோ ஒரு அழகான காதல் கதையை, ரொம்ப வித்தியாசமான காதல் கதையை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.